வணக்கம் டு கடவுள் துணை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கந்திஷ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். கந்திஷ்டினா என்ன, அது எதனால் வருது, அந்த கந்திஷ்டியால் நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட பெரியவர்கள்லாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கந்திஷ்டி அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துருச்சுனாவே அவங்களோட முன்னேற்றம் எல்லாம் முடக்கப்படும். கந்திஷ்டி எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, மற்றவர்களோட பார்வையால் தான். ஐயோ இவன் இப்படி இருக்கானே, இந்த பொருள் வாங்கிட்டானே அப்படின்ற மாதிரி பொறாமை குணத்தால் நிறையா கந்திஷ்டி வரும். அதுக்கு என்னென்ன பரிகாரம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கந்திஷ்டி இருந்தால் நோய் வரும், அந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமே நடக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு பெரிய கந்திஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொன்ன மாதிரி நிறைய கந்திஷ்டி கழிக்கிற முறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு பார்த்திங்கன்னா நம்ம கந்திஷ்டியை முழுக்க குறைக்கும். கல்லுப்பு, வரமிளகா, கடுகு, இது மூணையும் படியிலையோ இல்லை கையிலையோ பிடிச்சி நம்ம சுற்றி போடணும். அப்படி போட்டு அதை எரிச்சிட்டோம்னா அது மூலிமா நம்ம கந்திஷ்டி கலையும்னு சொல்லி ஒரு ஐதீகம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 4 அரிஞ்சு உள்ளே குங்குமம் போட்டு சுற்றி போடணும். சுற்றி கொண்டு போய் முச்சந்தி இந்த மாதிரி ரோட்லலாம் போட்டோம்னா நமக்கு கந்திஷ்டி கலின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை 2 அரிஞ்சு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி நம்ம நிலவு ஹாலில் வைக்கலாம். கோவிலில் வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழத்தை மிளகாயோடு சேர்த்து நம்ம வாசப்படி நிலவு காலில் கட்டலாம். சூடம் இருக்குது இல்லைங்களா, கற்பூரம், அதை சுற்றி நம்ம எரிக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ண கண்டிப்பாக நம்ம கந்திஷ்டி குறையும். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சுற்றி போடுறதுக்கு. இல்லை ரொம்ப பெரிய திஷ்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சுற்றி உடைப்பாங்க சங்கடகரா சதுர்த்தி அப்போது, அது செய்யலாம். இல்லைன்னா அமாவாசை நாள் பார்த்து பூசணிக்காய் சுற்றி உடைக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கந்திஷ்டிலேருந்து நம்ம விலகுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கந்திஷ்டி கணபதி மாட்டலாம். வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கண்ணாடி மாட்டலாம். அந்த மாதிரி கண்ணாடி மாற்றும்போது நம்ம கந்திஷ்டி குறையும். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன பரிகாரம்லாம் நீங்கள் பண்ணி வர கண்டிப்பாக கந்திஷ்டிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இது மாதிரி வேறு எதுவும் தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.